1 பேதுரு 1. நான் சொன்னேன், இது ஒரு இணைப்பாக பேசி வருகிறோம். இது ஒரு முக்கிய தலைப்பு அல்ல, இணைப்பு. எத்தனை பேர் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள்? ஆமென். ஞாபகத்தில் வைத்தவர்கள் இப்பொழுது இது ஒரு பக்க தலைப்பு என்பதையும் புரிந்து கொண்டவர்களாய் இணைப்புகளோடு அறிந்து கொள்ள படித்துக்கொள்ள முயற்சியுங்கள். என்னென்றால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தனித்தனியாக படித்துக் கொள்வதை பார்க்கிலும் எதற்காக இணைப்புகளோடு படிக்கிறோம் என்பதை அறிந்து நாம் படிப்பது நல்லது. ஏமே இல்லையென்றால் உங்களுக்கு ஒவ்வொரு காரியம் புரிகிறதா இருக்கலாம், தனித்தன்மையில் புரிகிறதா இருக்கலாம். ஆனால் எதற்காக இந்த இணைப்புகளுக்கு வந்திருக்கிறோம் என்பதை அறியாமலேயே என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு நான் தொடர்புகளை எப்பொழுதுமே நினைப்பூட்டுவது வழக்கம். என்றும் நாம் எடுத்து வைத்தவர்கள் வாசியுங்கள். எங்கே வருகிறது? 1 பேதுரு 1வது அதிகாரம் 14 16 வசனங்கள் வரை. 1 Peter chapter 1 14 to 16. எல்லாரும் வாசிக்கலாம். எந்த பாஷையில் இருந்தாலும் வாசிக்கலாம், சத்தமாய் வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது தேவ வார்த்தையினால் நமக்கு வெளிப்படுகிற காரியம். தேவன் பரிசுத்தர், ஆதலால் அவரால் அழைக்கப்பட்ட எல்லாரையும் பரிசுத்தர்களாய் இருக்கும்படி அவர் என்ன சொல்லுகிறார்? அழைக்கிறார். என்னை கவனிக்க வேண்டும், இது நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள முடியாத விஷயம் என்பதை வசனத்தின் அடிப்படையில் பல மாதங்களாய் நாம் படித்து வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து வருகிறவர்களாய் இருந்தால் தேறுவீர்கள் என்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் போதிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் உங்களை தொடர்ந்து நான் சத்தியத்தை கேட்க வரும்படி உற்சாகப்படுத்துகிறேன். அதனால் ஒரு வாரம் வந்துவிட்டு 10 வாரங்கள் வராமல் இருக்கிற ஒரு விசுவாசியை நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு சீஷத்துவத்தில் இருப்பதென்றால் வசனம் இல்லாமல் வாழ்வு இராது என்பதையும் புரிந்தவர்களாய் தொடர்ந்து வருவீர்கள். ஆமென். சீஷத்துவம் என்பது வித்தியாசமானது. சபைக்கு வருகிற எவருக்குமே சத்தியம் கொடுக்கப்படும். இந்த சத்தியம் கொடுக்கப்படுவதற்கு முகாந்தரம் தேவன் பரிசுத்தவான்களை பயிற்றுவிக்கிறவர். ஆமென். நற்கிரிகளை செய்ய நாம் ஆயத்தமாய் இருக்கும்படி பயிற்றுவிக்கப்படுகிறோம். என்னை கவனிங்கள், பிறப்பிலே எவர்களும் நல்லவர்கள் இல்லை, நற்கிரிகள் செய்யக்கூடிய திராணி உள்ளவர்களும் இல்லை. நான் இதை பேசும் பொழுது செய்கிற காரியங்களை வைத்து பேசவில்லை. செய்யக்கூடிய தகுதி என்பது இருதயத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமென். நற்கிரிகளை செய்யக்கூடிய தகுதி என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற தகுதி. நாம் நல்ல இருதயத்தோடு செய்கிற எதுவுமே நற்கிரியாக தேவன் பார்க்கிறார். ஆமென். ஒரு மனுஷனுடைய குணம் எதுவா இருந்தாலும் மக்கள் பாராட்டுகிற காரியம், அதாவது நான் சொல்லும் பொழுது குணம் என்று பேசும்பொழுது தேவனால் கவனிக்கப்படுகிற குணம், இருதயத்தின் குணம், செய்யப்படுகிற தோற்றத்தின் நடவடிக்கைகளின் காரியங்கள் அல்லவே அல்ல. ஆதலால் இன்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை வைத்தே அந்த சுபாவம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சுபாவமானது தேவனால் வருகிற காரியம். இதை நாம உருவாக்கி கொள்ள முடியாது. அதனால்தான் ஆண்டவர் பேசும்பொழுது நான் பரிசுத்தர் ஆகையால். ஆமென். இன்று நம்மை அழைத்தவரை வைத்து நாம் அறிகிற காரியம், இது உறவின் அடிப்படையில் வருகிற விஷயம். இது ஒரு கட்டளைகளின் பேச்சு அல்ல. அநேக முறை இதை கட்டளைகளாக நாம் பார்க்க எண்ணுவோம் என்றால் பழைய ஏற்பாட்டின் கட்டளையாக பிரமாணமாக நாம் நினைத்து விடக்கூடும். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு சொல்லி தரும் பொழுது இதை ஒரு உறவின் அடிப்படையில் காட்டுகிறார். ஆமென். நான் உன்னை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால். நன்றாய் கவனிக்கணும், நம்மை அழைத்தவர் எப்படி அழைத்தார் என்று யோசிக்க வேண்டாம். நாம் நல்லவர்களாய் இருந்தபடினால் அழைக்கவில்லை, நற்கிரிகளை செய்ய திராணி உள்ளவர்களாய் இருந்ததினாலும் அழைக்கவில்லை, அல்லது நல்லது என்ற தகுதி இருந்தபடினால் அழைக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்படி என்றால் இந்த அன்பு வெளிப்பட்டது நம்முடைய தகுதியை வைத்தே அல்ல. எத்தனை பேருக்கு அது புரிகிறது?
கெட்ட குமாரன் கதை என்று பேசுவார்கள். லூக்கா 15 கெட்ட குமாரனின் கதை அல்ல, அன்போடு தேடுகிற தகப்பனின் கதை. ஆமென். கெட்டு போனவர்களை தேடி தகப்பன் எப்படி செயல்பட்டார் என்பதுதான் சரித்திரம். நாம் குமாரர்களை வைத்தே பேசுவதனால் தான் குற்றமன சாட்சியில் இருக்கிறோம். எனக்கு தகுதி இல்லை, உண்மை. என்னை கவனிங்கள், தகப்பனுடைய அன்பு என்றும் மாறுவது இல்லை. விஷயம் என்ன என்றால், குமாரனின் குமாரத்தின் அன்புதான் மாறிவிடுகிறது. தகப்பன் அன்பு மாறவே இல்லை. ஆனால் என்று தகப்பனுடைய அன்பு வெளிப்பட்டது என்றால், கெட்டு போன நிலைமையில் இனி எனக்கு தகப்பன் வீட்டில் இருப்பதற்கும் தகுதி இல்லை என்ற எண்ணம் வந்த பொழுதுதான் குமாரனுக்கே தெரிந்தது தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தகுதியை வைத்து தேவன் அடைக்கவில்லை. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருந்ததினால், இல்லை என்றால் நற்கிரிகளை செய்ய திராணி உள்ளவர்களா இருந்ததினால் அழைக்கவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதே உங்களுக்கு தெரிய வேண்டும், அழைத்தவர் அவர் அன்பு நிமித்தம் நம்மை அழைத்தார். அப்படி என்றால் இந்த அன்புதான் பரிசுத்தத்திற்கு அடிப்படை. ஆமென். என்னை கவனிக்கணும், தகப்பன் குமாரனை முத்தமிட்டது அவனை குளிப்பாட்டி அவனை சீராட்டி அலங்கரித்து நல்ல உயர்ந்த வஸ்திரம் தரித்த பின்பு மோதிரத்தை இட்ட பின்பு பாதரட்சையை அணிவித்த பின்பு அல்ல. தகப்பன் குமாரனை முத்தமிட்டது பன்றிக்கு ஒப்பாக வந்தபொழுது, அதற்கு பிறகு வந்ததுதான் பரிசுத்தம். அன்பு முதலாவது முந்திக் கொள்ளுகிறது, பிறகு பரிசுத்தம் பின்பற்றுகிறது. இதுதான் சத்தியம். அதற்கு பிறகு தகப்பன் சொன்னா, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பீங்கள், பாதரட்சையை கொடுங்கள், மோதிரத்தை அணிவியுங்கள். தகப்பன் பரிசுத்தப்படுத்தின பின்பு முத்தமிடவில்லை. அவருடைய அன்பு எந்த சூழ்நிலையும் நம்மை முத்தமிடுகிறது. ஆனால் அந்த அன்பின் நிமித்தம் வருவதை பரிசுத்தம். இந்த அன்பை பெற்றுக் கொள்ளுகிற நாம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ முடியாது. எத்தனை பேருக்கு இப்பொழுது இணைப்பு புரிகிறது? இந்த தெய்வம் பரிசுத்தமானவர் என்றால் எப்படியும் இருக்கலாம், அன்பா இருக்கிறார் என்ற சத்தியம் அல்ல. பாவிகளை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறார் என்பதே சத்தியம். அப்படி என்றால் பாவத்தை வெறுக்கிற தேவன் நம்மை வெறுக்கவில்லை. நம்மை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறபடியினால் நம்மை நேசித்ததின் நிமித்தம் பரிசுத்தத்தை நமக்கு கொண்டு வருகிறார். தேவனுடைய சுபாவம் மாறுவதில்லை. தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்க. நீங்க எந்த சத்தியத்தை வேதத்தில் எந்த இடத்தில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் தேவனுடைய சுபாவம் மாறுவதில்லை. அன்பை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவருடைய அந்த உறவின் ஆழத்திற்குள் செல்ல செல்ல வருவதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன், எப்படி எல்லா நடக்கைகள் என்று தேவன் பொதுவாய் பேச முடியும்? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, ஏதோ இங்கும் அங்குமாக புரிந்து கொள்வது உறவு அல்ல. உண்மைதானே? உறவு என்றாலே சரியாய் புரிந்து கொள்வதுதான் உறவு. இல்லை என்றால் அதை உறவு என்று கூட சொல்லக்கூடாது. நாம் நட்பு ஐக்கியம் என்ற பல விஷயங்களை பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி என்றால் ஏதோ ஒன்றை இங்கும் அங்கமாக புரிந்து கொள்வது ஒருவரை பற்றிய உறவுமாகாது, அறிவுமாகாது. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வது ஏதோ சில சத்தியங்களை படிப்பதினால் வருகிற அறிவு அல்ல. ஹல்லேலூயா. என்னை கவனிங்கள். அப்படின்னா சகோதரி, நான் இந்த வேதத்தை இன்னும் படித்து முடிக்கவில்லை. நானும் தான் வேதாகமங்களை 7 முறை 10 முறை 15 முறை 20 முறை படித்தவர்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையை சொல்லுகிறேன். தாகம் இல்லாமல் செய்ய முடியாது, வாஞ்சை இல்லாமல் முன்னேற முடியாது, ஒரு வெறி இல்லாமல் கூட தேவனை தேடுவது ஆகாதுதான். ஆனால் நான் சொல்லிக் கொள்வதை கவனிங்கள். சத்திய ஆவியானவர் என்ற அந்த பெயரில் நமக்குள் செயல்படுகிறவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர் என்றும் பெயர் பெற்றிருக்கிறார். He is the Spirit who sanctifies our lives. He is the Spirit of truth. சத்தியம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நடக்கை எல்லாவற்றிலையும் என்றால் சிலர் பேசுகிற பாஷை சில கிறிஸ்தவர்களுக்கு புரிவதில்லை. புரிய வேண்டாம், எப்பொழுது புரிய வரும்? தேவன் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து இடம் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆழங்கள் வித்தியாசப்படும். அதனால் நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் வேறு வேறு அல்ல, ஆழம் வேறு, அவ்வளவுதான். ஆமென்.
ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, விருப்பமாய் இருக்கிறவர்களை நடத்த விரும்புகிறார். நீதிமானுடைய நடைகளோ கர்த்தரால் உறுதிப்படும். என்னை கவனிங்க, நீதிமானுடைய நடைகள், அடிகள் இல்லை என்றால் கர்த்தரால் உறுதிப்படும். அப்படி என்றால் கர்த்தர் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க சொல்லும் பொழுது எடுத்து வைக்க வேண்டும். இதன் பிறகு அது புரிகிறது. நாம் பொதுவாக வாக்கியங்களை வாக்கு தத்தங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது ஒரு அனுபவம், இது ஒரு உறவு. என் அடிகளை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார் என்றால் என் அடிகளை அவர் எடுத்து வைக்க விரும்புகிறார். இது எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்களும் நானும் அடிகளை எடுத்து வைக்க விரும்பாமலேயே என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார் என்று இருக்கிற இடத்திலேயே பேசக்கூடாது. காதுகள் உங்களுக்கு திறந்திருக்கிறது இயேசு நாமத்திலே. இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்றால் அது நடையில்லை, அது ஒரு யோகம்தான். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் என்றால் நான் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட்ல உட்காரக்கூடாது. சிலருக்கு பால் பிடிக்கும், சில பேருக்கு பால்ல சர்க்கரை போட்டு சாப்பிட்டால் பிடிக்கும். எப்படி பிடித்தாலும் பால் பால் தான். வசனம் திருவசனம் என்று அழைக்கப்படுகிறது. களங்கமில்லாத பால், ஞான பால் என்றும் அழைக்கப்படுகிறது. வித்தியாசம் தான். ஆனா வாஞ்சைக்காக தேவன் அதை பேசினார், வளர்ச்சிக்காக பேசவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? வாஞ்சை ஞான பாலின் மேல் இருக்க வேண்டிய ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அது வாஞ்சை. வளர்ச்சி என்று வரும்போது வேதம், இதே வேதம், பால் உண்ணத்தக்கவளானீர்கள், திட ஆகாரத்தை புசிக்க வேண்டிய நீங்கள் பால் உண்ணத்தக்கவர்களானீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? திட ஆகாரத்துக்குரிய வயசு இருக்கு, ஆனா குடிக்கிறது பால. அதை புரிந்து கொள்கிறீர்கள்? வயசு இருக்கு, மாம்சம் சாப்பிட்ற வயசு. எனக்கு ஆவிக்குரிய வயசு கொஞ்சம் யோசிங்களேன். பல வருஷம் நான் ஒரு சபையில் இருக்கேன் என்பதை விட பல வருஷம் ஒரு சபையில் நான் என்னவாய் மாறி இருக்கிறேன் என்பது முக்கிய கேள்வி. ஆமென். எந்த சபையினரானாலும் இந்த சபையினரானாலும் பொதுவான செய்தி வேதத்திலிருந்து தான் பேசுகிறோம். நம்ம எல்லாருக்கும் வேண்டிய செய்தி. ஒரு சபையில் எத்தனை வருஷம் போய் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு பெரிய முக்கிய நபர் என்பதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் என்னவாய் மாறி இருக்கிறேன் என்பது முக்கியம். தேவன் அதனால்தான் சத்தியத்தை அனுப்பும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் வளர்ச்சிக்கு ஏதுவான ஆகாரங்களை அனுப்புகிறார். ஆமென். புதிதாய் வந்த பிள்ளையிலிருந்து அது வளர்கிற வரைக்கும் தேவனுக்கு தெரியும் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டதான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று. பெற்றோர்களாய், தாய்களாய், தகப்பன்களாய் நமக்கே தேவன் இந்த உலக அறிவை கொடுத்திருக்கும் பொழுது தேவன் ஞானத்திற்கே ஊற்று. அறிவு அவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கு தெரியும் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பது. ஆனால் கவனிங்க, நான் அடிகளை எடுத்து வைக்காத பட்சத்தில் என் அடிகள் உறுதிப்படுவது இல்லை. ஆண்டவரோடு நடப்பது ஒரு விசுவாசத்தின் நடை. நீங்களும் நானும் நடத்தைகள் எல்லாவற்றிலையும் என்றால் எந்த நடத்தை என்ற ஒரு கேள்வி வருகிறதே. நான் சொல்வதை கவனிங்கள், இதுதான் நடத்தை, அது நடத்தை அல்ல என்று வேதாகமத்தில் எழுத ஆரம்பித்தால் இடம் போதாது. இந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் நன்றை கவனிங்க, ஒருவரோடு பழகும் பொழுது அவருடைய சுபாவம் நமக்கு தெரியாமல் பழக முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன்? எனக்கு அவரை தெரியும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சுபாவம் எனக்கு தெரியும், அவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும். இல்லை என்றால் அது உறவு அல்ல. தம்பி தங்கச்சி கவனிங்க, just because you like somebody, that's not about relationship. இன்னைக்கு லைக் பண்ணுவோம், நாளைக்கு டிஸ்லைக் பண்ணுவோம். ஃபேஸ்புக் தியரிஸ் இல்லையா? ஒரு நாள் லைக் பண்ணுவோம், ஒரு நாள் டிஸ்லைக் பண்ணுவோம். தட்ஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப். விருப்பத்தை தாண்டி ஒருவருடைய சுபாவத்தை அறிந்தும் விரும்புகிறோமே, அதுதான் உறவு. அது நல்ல சுபாவத்திற்குரிய உறவோ கெட்ட சுபாவத்திற்குரிய உறவோ நான் பொதுவாய் பேசியிருக்கிறேன். நட்புகள் வித்தியாசப்படுவதற்கு காரணமே ஒவ்வொருவருடைய முகாந்தரங்கள், அதாவது காரணங்கள் வித்தியாசப்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்றாலே அது உறவு. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அழைத்தவர் சொல்லுகிறார், இப்பொழுது என்னை பார்த்து கற்றுக்கொள், என்னை பார்த்து நீ போதிக்கப்படு, என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள். வித்தியாசமே உலகத்திற்கும் நமக்கும் வருவது இதனால்தான். இயேசு என்ற அழைப்பதினால் மாறுவது இல்லை, நாம் இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்வதனால் மாறுகிறோம். ஆமென். என் கிட்ட பிறந்துட்டு என் பிள்ளையா இருந்துட்டு என் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னு அப்பாக்கள் சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத நடத்தை உனக்கு இருக்கிறது.
தேவ பிள்ளைகளே கவனிங்க. யாருமே சொல்ல முடியாத நான் இயேசுவை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் வசனம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நம்முடைய நடத்தையில் வித்தியாசங்கள் வராமல் ஓட முடியாது. நான் சொல்வதை கவனிங்கள். வருஷங்கள் ஆகலாம், மாதங்கள் சிலருக்கு இருக்கலாம், சில பேருக்கு வாரங்கள், நாட்கள் கூட இருக்கலாம். ஆனால் என் நடத்தை மாற்றவே பட முடியவில்லை. ஆனாலும் இயேசுவோடு நான் உறவில் இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. சொன்னோம் என்றால் அது பொய் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னையும் சேர்த்துத்தான். நமக்கு போராட்டம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் தேவனால் நாம் போதிக்கப்படுகிறோம். அதுதான் முக்கியம். ஆமென். நான் போராட்டம் இல்லை என்றே பேசவில்லை. தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம் மாம்சம் போராடும், உலகம் போராடும், உலக நட்புகள் போராடும், உலகத்தின் எல்லா அமைப்பும் பேச்சுகளும் கலாச்சாரங்களும் போராடும். ஆனா ஒன்றை நான் சொல்லட்டுமா? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் போதிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்களால் அலசடிப்பு பண்ணப்பட தேவன் விடமாட்டார், குழம்ப விடமாட்டார். நான் சொல்வதை கவனிங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் நடத்தப்படும் பொழுது பயமில்லை, சமாதானமே உண்டு. எந்த முடிவை குறித்தும் உங்களுக்கு பயம் இல்லை, சமாதானமே உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு மற்றவர்களுக்கு பெரிய வித்தியாசம். நீங்க மனுஷனுக்காக வாழ்ந்தீர்கள் என்றால் பயப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு அந்த நட்பு புரிகிறது? மனுஷனால் வருவது கட்டுப்படுத்தும், தேவனால் வருவது கட்டவிழ்க்கும். ஆமே. இதுல வித்தியாசம் தெரியல. எந்த உறவுமே உங்களை கட்டுப்படுத்துகிறது என்றால் அது தேவனால் வரவில்லை. ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஏனென்றால் தேவன் ஒருவரையும் கட்டுப்படுத்துவதில்லை. இது எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவன் உங்களையும் என்னையும் கட்டுப்படுத்தினால் இங்கே வரமாட்டோம், வந்திருக்கவே மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம் என்று சொன்னேன். ஒழுங்கா வந்துடும், இல்லைன்னா நரகம்தான் சொல்லி கூப்பிடல. எத்தனை பேருக்கு அந்த சுவிசேஷம் தெரியுது? இப்போ ஒழுங்கா வந்துடும் நான் கூப்பிட்டாரு, வந்தே இருக்க மாட்டோம் அப்படி கூப்பிட்டுருந்தா. ஏன்னா அப்படி எல்லாரும் தான் கூப்பிட்டாங்களே, பெற்றெடுத்த தாய் தப்பன் தான் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஒழுங்கா இங்க வந்துடலாம் உதவிடும். நம்ம நினைக்கிறோம் தேவனை அப்படித்தான். தேவன் நம்மை அழைத்த வித வித்தியாசமானது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் கிட்டவா பாரம் எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னதான் ஓடியே வந்தேன். எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? ஐயோ, இப்படி கூப்பிடவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். அன்பு அழைத்தது. அன்பு அழைக்கும் பொழுது வித்தியாசம் உண்டு. அன்பு அழைத்த பிறகு ஒரு வித்தியாசம் வந்தது. என்ன வித்தியாசம்? பரிசுத்த வாழ்க்கை குறித்ததான உணர்வு. யாரும் சொல்லிக் கொடுக்கல தேவன் பரிசுத்தமானவர் என்று. அழைத்தவர் இடத்தில் வந்த உடனேயே தெரிந்தது, நான் பாவி, அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. மீனை கொடுத்தாரே, கிடைச்சதா இல்லையா? ஆமென். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு. என்ன கவனிங்க. ஒரு மனுஷன் எதையும் செய்வான் அற்புதத்துக்காக. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டேன், கடலையே சுத்திட்டையா, மீன் அகப்படல. ஆனா இப்ப ஒருவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போன்றது கஷ்டமா இருந்ததா? என்ன இப்படி பாக்குறீர்கள்? எங்கெங்கயோ போயிட்டு வந்தையா, ஒன்னும் நடக்கல, இயேசு தருவார் என்று சொல்லுகிறார்கள். முயற்சிப்போம். முயற்சித்தோம் அல்லவா? எதையோ செய்து பார்த்து விட்டோம், ஒன்னும் நடக்கல. இயேசு தருவார் என்று சொல்லுகிறார். செய்து பார்ப்போம். எதை? விசுவாசித்து பார்ப்போம். பாருங்க, ஒரு மீனவன் சொல்லல இந்த வார்த்தையை. இயேசு பேசும்போது அதுதான் வித்தியாசம். வார்த்தை வார்த்தை. கவனிங்க கவனிங்க கவனிங்க. உங்களுக்கு எனக்கு இல்லாத அனுபவம் இயேசுக்கு உண்டு. பிசினஸா உண்டு, காய்கறி வியாபாரமா உண்டு, மீன் பிடிக்கணுமா உண்டு. மீனவனுக்கே தெரியாத விஷயங்கள் அவருக்கு தெரியும், மீனுக்கே தெரியாத விஷயம் இவருக்கு தெரியும். மீன் வாயில வெள்ளி போனோம்னா அது பாருங்க, முழுங்காம உட்கார்ந்து இருக்க நேரம் தபக்குன்னு பிடிக்க வச்சார். இதெல்லாம் அவருக்கு தெரியும், இது நமக்கு தெரியணும். ஏமே விசுவாசம் எதை சொல்லி தருகிறது பாருங்கள். எனக்கு அவரை யார் என்று தெரியாது என்று சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். எல்லாமே தேவனை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதான் வேதத்தை சம்பந்தப்படுத்தி நான் பேசுகிறேன். சத்தியத்தில் எல்லாமே எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அழைத்தவரை தெரிந்திருக்கிறேன் என்றால் என்ன அறிவு தெரியுமா? எனக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். இதுதாங்க விசுவாசம். எவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல? ஏங்க கஷ்டம் நம்புறது? ஐயோ, நான் எப்படி இயேசுவை நம்புறது? இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியுங்க. அதையாவது நம்புங்க. ஹல்லேலூயா.
எப்படிங்க இந்த விஷயத்துல நீங்க நம்ப சொல்றீங்க? அதெல்லாம் கஷ்டங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்குங்க. நான் சொல்றேங்க, நம்ம பைத்தியத்தை தெளிவிக்கிற தேவன் நம்புங்க போதும். அதுதாங்க நம்பிக்கை. இதெல்லாம் சாத்தியமாங்க, அவருக்கு சாத்தியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேங்க, அதனால சாத்தியங்க. எசேக்கியேல் சொன்ன வார்த்தை தான் நமக்கு வர வேண்டிய விசுவாசம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அவனுக்கு தெரியாது, அதான் விஷயம். இப்படிலாம் கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன், இது யாருக்கு தெரியும்? உலர்ந்த எலும்பு உயிரடையும்னு சொல்றதா உயிர். இப்போ நம்ம நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாமே. ஒழுங்கா சொல்லு, ஆமா இல்லையா, ஆமா இல்லை, ஆமாமா இல்லை அப்படின்ற ஆட்கள் நான். ஆமா இல்லையா, அவ்வளோதான், இரண்டே வார்த்தை. அப்போ இந்த டிக்கு போடுற விஷயத்துல ஆண்டவர் கேட்டா, ஒழுங்கா சொல்லு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா எசேக்கியேல்? அவன் பார்த்தான், உயிரடையும் சொல்றதா உயிரடையான்னு சொல்றதா? உயிரடையும் என்று சொன்னால் தேவன் என்று நம்பலாம், உயிரடையாது என்று சொன்னால் தேவன் என்று நம்பவில்லை என்று அவர் சொல்லுவா. அப்ப என்ன சொல்லுவது? இந்த நிறைய பேர்கிட்ட அப்படி கொஸ்டின் கேட்டு மாட்ட வைப்பாரு ஏசப்பா. உடனே டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. என்ன சொல்றது? யோவானால் வந்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ? என்ன கேள்வி? இவங்களுக்கு இருக்கிற அழுத்தத்தை பாருங்க. அவ்வளவும் டிஸ்கஷன் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாதான். அப்ப ஏசு சொன்ன, நானும் இன்ன அதிகாரத்தை நான் செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன், போய் சேருங்க. குழம்புற அளவுக்கு குழம்பிக்கோ. தெளிவு எப்ப வரும்னா, என்ன யார் என்று நீ அறிந்து ஒத்துக்கொள்ளுகிறாயே நீ யார் என்பதை, அப்பொழுதுதான் தெளிவு வரும். இப்போ விஷயம் இங்க அதுதான். நம்மை அழைத்தவர் யார் என்று அறிகிற அறிவு என்பது எல்லாம் அவரை பற்றி தெரிந்ததினால் வருவது அல்ல, எனக்கு தெரியாதது அவருக்கு தெரியும் என்பதினால் வந்த அறிவு. இப்ப கவனிங்க, இயேசுவுக்கு இப்படி பல விஷயங்களில் பல ரீதியாக பல முகாந்தரங்களில் நம்மை பயிற்றுவிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் தெரியும் என்பதை நான் தெரிந்திருக்க வேண்டும். தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் என்றால் ஏதோ ஆவிக்குரிய, அதான் மத ரீதியான பேச்சு என்பதை விட்டு ஒரு மனுஷனுக்கே உரிய யதார்த்தமான வித்து என்பதை நாம் அறிய வேண்டும். இது ஒரு விதை போட்டா வளரும். ஐயா, ஒரு விவசாயிக்கு இருக்கிற ஞானம் நமக்கே இருக்கிற ஞானம், ஒரு விதையை விதைத்தால் வளரும் என்பது ஏசப்பா சொல்லும் பொழுது கவனிங்க, ஒரு மனுஷனை அவர் அழைக்கிறார் என்பது வல்லமையான சத்தியம். எல்லாம் வேதத்தில் தெரிந்தபடியினால் வருகிற அறிவினால் அவர்கள் சொல்லவில்லை. தேவன் பரிசுத்தர் என்பதை பேதுரு எப்பொழுது கண்டுகொண்டார்? மீனுக்காக தான் கஷ்டப்பட்ட. மீன்கள் கிடைத்த உடனேயே, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மீன்கள் பிடித்த உடனேயே பிரமிப்புண்டானது நிமித்தம், அந்த வார்த்தையை மறக்காதீங்க, பிரமிப்புண்டானது நிமித்தம், அவனுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் பிரமிப்புண்டானது நிமித்தம், ஆண்டவரே பாவியாகிய என்னை விட்டு நீ போக வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவியாகிய என்னை விட்டு நீ போக வேண்டும். என்னென்ன என் கிட்ட வர்றதுக்கு தகுதி இல்லையான்னு அர்த்தம். இதையெல்லாம் இயேசு பேசவே இல்லை. நான் பரிசுத்த தேவன் பார், அதனால் தான் உனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறேன். நீ என்னிடத்தில் வரும்பொழுது ஒழுங்காய் வா என்றெல்லாம் சொல்லவில்லை. என்னிடத்தில் வந்தால் உள்ளபடியே வா என்றுதான் சொல்லுகிறார். அல்லேலூயா என்று சொல்லி, உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் போக முடியாதுங்க. போனால் நண்பர்கள் ஸ்தானத்தில் இருக்க முடியாதுங்க. ஆனா இயேசு அழைக்கிறார் என்றால் அதுதான் வல்லமை. பரிசுத்தர் அழைக்கிறார் பாவியை, உள்ளபடியே வா. அதனால்தான் பாவிகளுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார், ஆயக்காரருக்கு தோழன், ஊரே உலகமே வெறுக்கிற நட்பு. ஏனென்றால் இவங்க கூட எல்லாம் பரிசுத்தர்கள் நடக்க கூடாது. அதுதான் பரிசேயர்கள். பரிசேயர்கள் பரிசுத்தர்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். அதனால் ஒரு கூட்டத்து மக்களிடத்தில் நெருங்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவங்க எல்லாம் பாவிகள் சமுதாயத்துல. ஆனால் இயேசுவோ பாவிகளுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் அவர் பாவியை இருந்ததினால் அல்ல, பரிசுத்தமா இருந்தும் பாவிகளை நேசித்தார் என்பதை பாவிகள் புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது கவனிங்க, அதை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நெருங்கி வந்தார்கள். எதற்கு நெருங்கி வந்தார்கள்? இயேசுவை மாற்ற முடியும் என்பதனால் அல்ல, தங்கள் வாழ்க்கை மாற்றப்பட முடியும் என்பதினால். வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஐக்கியம் என்று பேசுகிறேன், நட்பிலிருந்து தான் ஐக்கியத்திற்குள் வர முடியும். திடீரென்று ஒருவரை ஐக்கியத்திற்குள் அழைக்கவே முடியாது. ஏனென்றால் நட்பை விட ஆழமானது ஐக்கியம்.
நட்பை எந்த ஆதாரத்திலும் உண்டாக்கி கொள்ளலாம். அதற்கு பல முகாந்திரங்கள் உலகத்தில் உண்டு. எனக்கு பிடித்தது உனக்கு பிடிக்கும், நான் உடை உடுப்பது போலவே நீயும் உடுக்கிறாய், என் பின்னணியும் உன் பின்னணியும், என் பாஷை உன் பாஷை, என் கோத்திரம் உன் கோத்திரம், என் ஜாதி உன் ஜாதி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறபடினால் வருகிற விருப்பங்கள் வேண்டுமானால் நட்புகளை உருவாக்கலாம். நான் சாப்பிடுவது போல் நீயும் சாப்பிடுகிறாய், நான் விரும்புகிற அநேக காரியங்கள் உனக்குள்ளும் இருக்கிறது. இயேசு இடத்தில் வரும்பொழுது அப்படி அல்ல. நட்பை தாண்டி ஐக்கியம் என்றால் நம் எல்லாருக்குள்ளும் பல தரப்பட்ட விருப்பங்கள் வெறுப்புகள் இருந்தாலும் சத்தியம் என்று வரும்பொழுது ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கிற எல்லாருமே ஐக்கியத்திற்குள் இருக்கிறார். ஆமென். என்னை கவனிங்கள், சபைக்குள் ஏற்படுத்தப்படுவதே ஐக்கியம், உலகத்தில் அல்ல. உலகத்தில் நட்புகள் தான் உருவாக்கப்படுகிறது, ஆனால் சபையில் ஐக்கியம். என்னை கவனிங்கள் தேவ பிள்ளையே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஐக்கியத்தை தாண்டி புதன்கிழமை ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள். இதை தாண்டி ஜெப ஐக்கியத்திற்குள் வருகிறீர்கள். சிலர் இதையும் தாண்டி பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் என்ற ஐக்கியங்களில் இருக்கிறீர்கள். சிலர் வாலிபர் ஐக்கியங்களில் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் எதை குறிக்கிறது? சத்தியத்தின் நிமித்தம் வருகிற ஒரு மனம். ஹல்லேலூயா. இப்படி கவனிங்க, இயேசுப்பா அழைக்கிறார் என்றால் பரிசுத்தர் பாவியை அழைக்கிறார். அழைத்ததின் முகாந்திரம் அன்பு. இப்பொழுது இந்த அன்பு செயல்படுகிற விதம் எப்படி என்றால், அவர் அழைத்தவர் அவரை வைத்து அழைக்கப்பட்டவர்களை மாற்றுகிறார். அவரை யாரும் மாற்ற முடியாது. என்னை கவனிங்க, எந்த வேசித்தனத்துல இருக்கிறவங்க கூட இயேசுவை தொடலாம், இயேசு பாதிக்கப்பட முடியாது. ஆமென். இயேசுவின் பரிசுத்தம் மாறாது. ஏனென்றால் அவர் பரிசுத்த தேவன் என்றால் பரிசுத்தத்திற்கு ஆதாரமானவர். எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கூட இயேசுவை தொடலாம், நெருங்கலாம். ஆனால் விஷயம் என்ன? நெருங்கினவர்கள் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு ஒன்றையுமே சொல்லவில்லை. இவர்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ இனி பாவம் செய்யாதே. கிருபையும் சத்தியமும் மாறாது இயேசுவின் இடத்தில். ஆனால் நெருங்கி வந்தவர்களை அவருடைய அன்பை மாற்றி விடுகிறது. என்ன கவனிங்க, இதுதான் சாரங்க. நன்றாய் கவனிங்க, அழைத்தவர், நான் உங்களை அழைத்தவர் அப்படின்ற என்ன அர்த்தம்? கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த அழைப்பில் வல்லமையான விஷயங்கள் உண்டு. தேவனால் அழைக்கப்பட்டேன் என்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்றால் ரட்சிப்பே பிரச்சனையாக மாறும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரியணும், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டால் என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுகிறேன், அழைக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? என்ன இப்படி பார்த்து கொண்டிருக்க, யாரையும் அழையாதவர்கள் போல? எப்படி அழைக்கிறீர்கள்? ரொம்ப ஆழமாக செல்லுகிறீர்கள். நான் அழைப்பை மட்டுமே கேட்டேன். என்னமா? பை நேம், பெயர் சொல்லி அழைக்கிறோம், பெயர்களை சொல்லியும் அழைக்கிறோம். ஒரு பெயர் அல்ல ஒருவருக்கு, பல பெயர்கள் உண்டு. நமக்கு எது வாயில் வருகிறதோ சிலரை எப்படி அழைக்கிறோம், ஆனால் அழைக்கிறோம். அழைத்தோம் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை பேசணும். வேற from darkness into light. தியாலஜிக்கல் ஆன்சர் பொதுவா சொல்லுங்க, அதுவும் நல்ல பதிலே. வீட்டுக்கு கூப்பிடுறோம், அடே அப்பா, யாரை கூப்பிடுறது? சரியாய் சொன்னீங்களே, அந்த அழைப்பில் சென்று கொண்டிருக்கிறார் ஐயா. ஒரு வரவேற்பு, சரியாய் சொன்னீங்களே, இதுவும் ஒரு அழைப்பே. வா, ஆண்டவர் அப்படிதான் கூப்பிடுறார். பந்தி வச்சிருக்க, வந்துரு, டைமுக்கு வந்தா கிடைக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா பந்தி சாலை, விருந்து சாலை மூடப்படும். புரிகிறதா? யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். ஆனா அழைத்தேன் என்றால் வந்து விடு. அடி கொடுக்க அல்ல, சாப்பாடு போட. இதற்கே சில கூட்டம் முடியாது என்றார்களே, எப்படிப்பட்ட கூட்டம் ஐயா! எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நன்றாய் கவனிங்க, மனுஷன் கூப்பிட்டு சில நேரம் உத கொடுத்த ஆண்டவரையும் அப்படிதான் நினைக்கிறோம். கூப்பிட்டா இன்னைக்கு நல்லா அடி விடும் பாரு. நல்ல மனுஷங்களே இப்படி பேசுவாங்க. அதான் கூப்பிடுறாங்க, நிச்சயமா சாத்த போறாங்க பாரு. அன்பா பேசுறான்னு இப்படி அறிமுகப்படுத்துறாங்க, பார்ப்பீர்கள் அல்லவா? அவங்ககிட்ட போவாங்க, கூப்பிட்டாங்களா பாரு, நல்லா விடும். நான் மனுஷங்களை அப்படிதான் நினைக்கிறோம். அன்பா பேசினா கூட அடி விடுறது மாதிரியே இருக்கும் சில நேரம். அந்த கோணத்தை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அன்பா பேசினா கூட அடி கொடுத்த மாதிரியே இருக்கும். ஆனா அடி கொடுக்கறவங்க அன்பா கொடுத்தாங்கன்னு நினைப்பாங்களான்னு தெரியல. இதை நம்ம ஊர் பழமொழியில சொல்லுவாங்க, வித்தியாசமான மக்கள் ஓன்னு அழுது அப்படியே மனம் வேதனைப்பட்டு கலங்கி துயரத்தில் அழுதுகிட்டு இருக்கும்போது சொல்லாத வார்த்தைகள் உண்டு ஆறுதலுக்கு என்று. ஆனா இதே ஆளு, முக்கியமா லேடி, சிரிச்சுட்டா போதும்,
சிரிக்காத, அப்புறம் அழுவேன். நான் கேட்குறேன், அப்புறம் ஆடும்போது யாரா வந்து இப்போ அழுவுற நீ சிரிப்ப அப்படின்னு யாருமே சொல்லியே. என்ன லேடிஸுங்க நீங்கெல்லாம், கொஞ்சம் யோசிங்க. உங்க வீட்டில் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிடுறேன், அப்பதான் அது நிறுத்தப்படும். இந்த புத்தி அப்படிப்பட்ட புத்தி, பெண் புத்தி, பின் புத்தி. சில பேர் கூர்மையான புத்தி பின் புத்தின்றாங்க, சில பேர் பின்னோட்டமான புத்தி என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஆனாலும் சொல்லுகிறேன், கிழவிகள் பேச்சு இது. நான் இதை என்ன மாறாய்வேன் சமுதாயத்தில், எப்படி பேச முடியும் இதையெல்லாம்? பெண் சிரிச்சா போச்சுன்னு சொல்றதெல்லாம் சரிதான், ஆண்கள் சிரிச்சா போகிறது இல்லை. எதுவும் கேரக்டர் ரெண்டு பேருக்கும் தாங்க. ஹல்லேலூயா. இது நானா சொல்லலைங்க, வேதம் சொல்லுதுங்க. யோசேப்பு ஒரு நீதிமான், வேதம் தான் பேசு இந்த வார்த்தையெல்லாம். யோசேப்பு ஒரு ஆம்பளை, அவன் அப்படித்தான் இருப்பான் எழுதியிருந்தா எனக்கு சொல்லுங்க. யோசேப்பு ஒரு நீதிமான், அதனால்தான் மரியாளுக்கு என்று கர்த்தர் முன்குறித்தார். ஏனென்றால் மரியாள் கன்னிகையா இருந்தார், வித்தியாசம் இல்ல அதெல்லாம். போவாஸ் குணசாலியா இருந்தார். யார குணசாலின்னு உலகம் சொல்லும்? பெண்களை, நற்பெண்களை குணசாலிகள் என்று சொல்வார்கள். பாருங்க, குணசாலினாலே பெண்களுக்கு என்று நினைக்கிறார்கள். ஏன்னா லீனு முடியுது இல்ல. எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் இப்போ? சிஸ்டர், குணசாலி லீ என்றால் பெண்ணுக்குரிய. குணசாலன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், குணசீலன். அடையா பாருங்க, அப்படி ஒரு பெயர் இருக்கிறது தெரிகிறது, குணசீலன். அப்ப கட்டுறதுன்னா குணசீலனை கட்டுங்கள். பைபிளை படிக்கும் பொழுது தாங்க பெற்றெடுத்தவரை பற்றி புரிகிறது. நம்மை பெற்றெடுத்தவர்கள் பாவம் இதையெல்லாம் சொல்லித்தர முடியவில்லை. ஆனா நம்மை பெற்றெடுத்தவர் என்று சொல்லும் பொழுது, அழைத்தவர் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாம் சொன்னது சரியான விடை. ஒரு அழைப்பு என்றால் என்ன அர்த்தம்? என் அருகில் வா என்ற அர்த்தம். ஆமே, நீங்க என்ன வேணாலும் இதற்கு பதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது வீட்டு வரவேற்போ, எது திருமண வரவேற்போ, ஒரு விழாவின் வரவேற்போ, அல்ல என்றால் பேர் சொல்லி அழைத்ததோ, இல்லை என்றால் அருகில் வா என்று சொல்லி ஏதாவது தருகிறேன் என்று அழைப்பதோ, எதை வைத்தாலும் அழைப்பு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இருக்கிற இடத்தை விட்டு என் அருகில் வா. ஹல்லேலூயா. இதுதாங்க அழைப்பு. இப்படி இயேசு உங்களை அழைக்கல, இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். இதுவே அழைப்பின் அடையாளம். இயேசு உங்களை அழைக்கவில்லை என்றால் சபைக்குள் இருக்க மாட்டீர்களே, உலகத்தில் இருந்திருப்பீர்களே, நான் இருந்திருப்பேனே. அதனால் நம்மை அழைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அருகில் அழைத்தார். ஹல்லேலூயா. என்னை கவனிங்க, அந்த அழைப்பிலேயே ஒரு விசேஷம் எதை வைத்து வருகிறது தெரியுமா? ஐயோ, நான் ஏற்கனவே சொன்னேன், எத்தனை பேர் அழைக்கிறார்கள், வா போலாம் போலாம். அந்த போலாத்துக்கு பிறகு அந்த டேஷ், போலாம் அங்கே, அந்த வார்த்தைக்கு நீங்களே பதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் இங்கே அதையெல்லாம் பேசக்கூடாது. போலாமா? அதுல நிறைய ஜாடைகள் உண்டு, பேச்சில்லாத அடைமொழிகள். கண்ணிலையும் பேசுவாங்க, கையிலையும் பேசுவாங்க, காலால பேசுவாங்க. போலாமா? அழைப்பு. எத்தனை இடத்துக்கு போனோம், உருப்படல. அதனுடைய விடை இதுதான். அழைப்புக்கு பிறகு ஒரு அதனுடைய அர்த்தம் வெளியே வர வேண்டும். போனியே, என்னாச்சு பார்த்தா தெரியல, என்னாச்சுன்னு பார்த்தா தெரியல, எல்லாம் ஆச்சு. அதுதான் அந்த ஆளை பார்த்தாலே சொல்லலாம், நீ போன இடம் சரியில்லை, ஏன்னா உன்னை அழைச்ச ஆளு சரியில்லை. ஹல்லேலூயா சொல்லலாம். போன இடம் சரியில்லைன்னா சிம்பிள் தியரி, கூட போன ஆள் சரியில்லை, நீ கூட போன ஆள் சரியில்லை. அப்ப ஒரு ஆள் அழைக்கிறார் என்றா, இப்ப நான் கேட்கிறேன், சிம்பிள் தியரி. இயேசு அழைக்கிறார், இயேசு உன்னை அழைத்தார், என்னை அழைத்தார். அப்ப நம்மைத்தான் பார்ப்பார்கள். இயேசு உன்னை அழைத்தாரா? பார்த்தா தெரியலையே அப்படின்னா எப்படி இருக்கும்? அழைத்தார், அவ்வளவுதான். எதுக்கு அழைத்தாரு, எங்க அழைத்தாரு, ஏன் அழைத்தாரு, எப்படி அழைத்தாரு, என்ன சொன்னார், ஒன்றும் தெரியலன்னா அது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? எப்படிங்க இருக்காது? பாட்டு சர்ச்சைக்கு வருவேன், என்ன பாட்டுன்னு விட்டு, எப்ப தோணுதோ அப்போ வருவேன். அதான் எப்ப தோணுதோ அப்ப சுத்தம் ஆகலான்ற அர்த்தம். அதாவது எனக்கு எப்ப தோணுதோ அப்ப குளிப்பேன். இந்த மாதிரி யாராவது வாழ முடியுமோ? வாழ்ந்து பாருங்கள், அடுத்தவர்கள் தொலைவார்கள்.
செத்து மடிவார்கள். இன்றைக்கு அதற்காக வேணும் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமே. என்ன கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல. நிலைத்திருப்பு. ஆமென். நீங்களும் நான் அவருடைய கொடிகள் என்றால் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டவர்கள். கொடி என்னைக்கும் தலை காட்டிட்டு போகாது. காத்துல தலை வேணா அசையலாம், தலை காட்டாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நினைச்ச நேரத்துல செடியில வந்து உட்காந்துட்டு அப்புறம் பிடிங்கிட்டு போறதா? ஐயோ, இயேசு சொல்லும்போது எனக்குலாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். சிம்பிளா பேசுவார், ஆனா இதை தவிர ஒரு ஞானம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்படியெல்லாம் அப்படி அலங்காரப்படுத்தி அப்படி வாக்கியங்களை இணைத்து பேசலாம் அவருக்கு அவசியமே இல்லை. ஒரே விஷயம், நான் செடி நீ கொடி. ஒட்டி இருந்தாதான் மதிப்புன்னு அர்த்தம். வெட்டிக்கிட்டு போனா உலர்ந்து போகணும், அப்புறம் அக்கினி தானா வரும். ஏன்னா உலர்ந்து போனதை அக்கினி தான் பார்த்துக்கும், அதுக்கு வேலையை எரிக்கிறது. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பிரித்து அறியும் பொழுது, என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என்னை அழைத்தார். எதற்காக? நான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கேன். எல்லாம் சரிதான், ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டது சரிதான். ஆனால் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட பாத்திரத்தை தேவன் அழைத்தார் என்றால் அந்த பாத்திரம் சாதாரணமானது அல்லவே. தேவ பிள்ளை, நீங்கள் அழைக்கப்பட்ட பாத்திரம் என்றால் இதுதான் உங்களை சுத்திகரிப்புக்குள் நடத்தக்கூடிய அஸ்திபாரம். என்ன கவனிங்க, நானா யாராவது சொல்வதனால் மாற்றிக்கொள்ள முடியாது. உண்மை. என்ன சுத்திகரிக்கிற வல்லமை இன்னொருத்தருடைய கட்டளையில இல்ல. நீ நல்லா இருக்கணும், நீ அப்பதான் நீ நல்ல எதிர்காலம் இருக்கும் உனக்கு, நீ ஒழுங்கா இருந்தாதான் வாழ்க்கை. மனுஷன் 1000 சொல்றாங்க, ஆனா பெற்றெடுத்தவங்க புலம்புகிறார்கள். சகோதர சகோதரிகள் ஒருவருக்காக ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார்கள். நண்பர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள், முடியவில்லையே. ஏன் முடியல? மனுஷனுடைய அன்பு திருத்தாது எவரையும். ஆனால் தேவனுடைய அன்பை ருசிக்க நெருங்கி வந்தவர்கள் தானாக மாறுகிறார்கள். இதுதான் தேவனுக்கு மனுஷனுக்கு இருக்கிற விஷயங்க, வித்தியாசங்க. இதை புரிந்து கொள்ளத்தான் தேவன் சத்தியத்தை அனுப்பி நம்மை பிரிக்கிறார். நான் உங்களை அழைத்தவர். ஹல்லேலூயா. என்ன கவனிங்க, இந்த அழைப்பு நிமித்தம் வருவதுதான் சுத்திகரிப்பர். See, why you have to be different than somebody else in the world? Why you need to dress up in certain ways? Why you need to talk certain language? Why your attitude has to be different than somebody else? என் குணாதிசயம், என் முகபாவனை, என்னுடைய நடை உடை பாவனைகள் முடிவுகள் வித்தியாசப்படுவது ஏன்? என்னை பெற்றெடுத்தவர்கள் சொல்லி தரவில்லை, எனக்கு கல்வியை கொடுத்தவர்களும் காட்டவில்லை. உண்மைதானே? படிப்பு வேறங்க, ஞானம் வேறங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்ற கர்த்தரோடு நடப்பது ஞானத்தின் நடை. ஞானவானோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ இயேசுவோடு சஞ்சரிச்சால் ஞானம். இது நிலைத்திருப்பை பற்றி பேசுகிறது. வந்து வேரோடு பிடிக்கு கொண்டு செல்வதை ஒரு நாளும் நிலைக்காது. தேவனோடு நிலைத்திருப்பது என்றால் வசனத்திலே நாம் இருக்க நம்மை பயிற்றுவிக்கிற ஒரு வாழ்க்கை. என்னை கவனிங்க, நான் பரிசுத்தனை பேசலை. இவ்வளவு நேரம் பேசும்போது நாம் நம்மை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை என்றே நான் பேசவில்லை. எத்தனை பேர் கவனித்து வருகிறேன்? நிலைத்திருப்பு அழைப்பு என்றுதான் பேசி வருகிறேன். அப்படி என்றால் அழைப்புக்கு பிறகு நிலைத்திருப்பு என்றால் இந்த நிலைத்திருப்பில் இருக்க பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிள்ளையும் இந்த அனுபவத்தில் வருவார்கள், வந்துதான் ஆகணும். வரவில்லை என்றால் அது ரட்சிப்பாகாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அபிஷேகம் பண்ணப்படுவது ஒரு தேவ பிள்ளையின் அழைப்பில் இருக்கிற அஸ்திபாரம். அழைத்தவர் அபிஷேகிப்பார். அபிஷேகித்தால் தான் அவருக்கு சாட்சிகளாய் வாடுகிறோம். அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு சத்தியம் வாசிக்க மனதில்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. அபிஷேகமே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறது. இதுவரைக்கும் வாசிக்காத அளவுக்கு வேதத்தை வாசிக்க ஒரு பசி தாகம் உண்டாகும். அபிஷேகத்திற்கு பிறகு நடக்கிற அடையாளங்கள். நீங்களும் நானும் அந்நிய பாஷையில எவ்வளவு நேரம் பேசினாலும் வேதத்தை எடுத்தா தூக்கம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் கட்டில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். நமக்கு விடுதலை அவசியம். நாம நம்மை தேற்றிக் கொள்ளக்கூடாது. நான் நல்ல அந்நிய பாஷையில ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டேன், ஆனா அரை மணி நேரம் கூட வேதத்தை வாசிக்க முடியவில்லை, கவனம் செலுத்த முடியவில்லை, தூக்கம் வருகிறது, எண்ணங்கள் சிதறுகிறது. எனக்கு விடுதலை அவசியம். தேவன் அழைக்கிறார். அழைப்பில் இருக்கிற ஆடங்களை பாருங்க. அழைத்தவரை வைத்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க.
ஆமே. அப்ப அவரிடத்தில் நெருங்கும் பொழுதே அர்த்தம் வெளிப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு. நான் பரிசுத்தத்தில் இல்லவே இல்லை என்று கூட சொல்லவில்லை பேதுரு. நான் பாவி, நீர் என்னை விட்டு போக வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட நீர் மேலானவர் என்பது மாத்திரமல்ல, நீர் வேறானவர். நான் வேற, நீங்க வேற, அதுதான் அர்த்தம். எதன் பிறகு அது புரிகிறது. நான் வேறு, நீங்கள் வேறு, போய்விடுங்கள், அதுதான் அர்த்தம். ஏன் கேட்டகரி இல்லப்பா, நீங்க என் கூட நீங்க கலக்க கூடாதுப்பா. ஏன்னா நான் கலக்க கூடாத ஆள் உங்களோட. நீ ரொம்ப மேலானவர், வேறானவர், ஆண்டவரே. பாருங்க, மனுஷனை யாரையும் ஆண்டவரே நம்ம அழைப்பதில்லை. ஐயரே என்று அழைத்தவர் ஆண்டவரே என்று மாற்றி விட்டார் என்றால் அந்த அற்புதத்தினால் பிரமிப்பு வந்த பொழுது அவனுக்கே தெரிகிறது இவர் ஆண்டவர். ஆனால் அதற்கு பிறகு அவன் அற்புதத்தை தாண்டின ஒரு வார்த்தையை பேசினான். நான் பாவி, நான் பாவி. இயேசு அவனை பாவி என்றே அழைக்கவில்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? சீமோனே என்றுதான் அழைத்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவி பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவன் தான். பெயர் இருந்தாலும் பாவத்தை வைத்து அழைப்பவன் பிசாசுதான். கரெக்டு தானே? அதனால தான் நம்ம திட்டிக் கொள்ளும் போது கூட பேரை சொல்லி திட்ட மாட்டோம், அவங்க செய்யற வேலையை சொல்லி திட்டுவோம். நீ அதை பண்ற ஆள் தானே, எனக்கு தெரியாது. பேர் இல்லை, செய்வதை வைத்து பெயர் வைக்கிறோம். ஆனால் ஏசப்பா நம்மை பேர் சொல்லி அழைத்த பிறகு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. என்ன கவனிங்க, இந்த விஷயத்துல வரும் பொழுதுதான் அழைத்தவர். நீங்களும் நானும் நல்லா கவனிக்கணும். யாரையும் பார்த்து நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லையா? எரேமியா 33 ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஒருவனும் இன்னொருவனை தன் அயலானை நோக்கி நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் அந்த பிரமாணங்கள் எழுதப்படும் காலம் வரும் என்று இயேசு சொன்னார். இயேசுவை வைத்து பிதா சொன்னார். பிதா அப்பொழுது இயேசுவை வெளிப்படுத்தவில்லை இந்த நாமத்தை. ஆனால் சொன்ன ஒரு நாளிலே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அந்த பிரமாணங்கள் எழுதப்படும். நீ பிரமாணத்தை வாசித்துட்டு மாறு என்று சொன்னால் இருதயம் மாறுவதில்லை. ஏனென்றால் உன் இருதயம் பாவத்தில் இருக்கும் பொழுது பிரமாணம் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இணைப்பு இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? பேதுரு பாவி என்பதை உணர்ந்து கொண்டா. அதனால் பரிசுத்தரோடு இணைய விரும்பவில்லை. நீ போக வேண்டும், இணைய முடியாது. இயேசு சொன்னா, வா, உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். என்ன சொன்னாரு? வா, ஓடாதே வா. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? ஓடாதே வா. ஏசு எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்த்தினாலுமா குற்றமான சாட்சியே வராது. இது எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, ஏசு திட்டாரு, நான் இனிமே சபைக்கே வரமாட்டேன். இதை யாராவது கேட்டிருக்கீங்களா சபையில? ஏசு இப்படி திட்டுவார்னு எனக்கு தெரியாம போச்சுங்க, நல்லா திட்டிவிட்டாரு, நான் அடுத்த வாரத்துல இருந்து வரமாட்டேன் போ. யாருக்கு வேணும் அந்த திட்டுன்னு யாராவது பேசியிருக்கீங்களாங்க? இது மனுஷங்கிட்ட தான் பேசும். தேவன் பேசின எவ்வளோ சந்தோஷமா, நான் எவ்வளோ திட்டுவாங்கனாலும் ஓடி வந்துடும். நல்ல வேலை என்ன திட்டினாரு, ஸ்தோத்திரம். இது எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நல்ல வேலை என்ன திட்டினாருப்பா, அப்படின்னா எனக்கு ஹோப் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, என்ன பிள்ளையா நினைக்கிறாரு. சந்தோஷமா இல்லை உங்களுக்கு? நீங்க பிள்ளை இல்லைன்னா திட்ட மாட்டார். உங்களுக்கு திட்டு வேணான்னா நீங்க வேற கேட்டகரின்னு அர்த்தம். பிதாவுக்கு பிள்ளைகள் அல்ல, ஆனால் பிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் சிச்சிப்பா. சிச்சிக்கிறது என்னைக்குமே தெரிய வரும். எத்தனை பேருக்கு அது புரியுது? என்னைக்காவது அப்படி தடவி கொடுத்துட்டு என் பிள்ளைய நான் சிச்சிக்கிறேன்னுவீங்களா? என்னங்க எப்படி பேசுறீங்க? நமக்கே குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒண்ணு அதை செய்யுங்க, இல்லை இதை செய்யுங்க, கலந்து பேசக்கூடாது. ஆண்டவர் சிச்சிக்கிறார் என்றா தெளிவா தெரியும் சிச்சிக்கிறார். அப்ப எப்ப சிச்சிப்பா? என் பிரயோஜனத்துக்கு என்றே சிச்சிப்பா. எனக்கு எதிர்காலத்துல நன்மை உண்டாகும்படி சிச்சிக்கிறா. ஒரு நல்ல பிரயோஜனமான வாழ்க்கைக்குள்ள நான் வர வேண்டும் என்பதற்காக சிச்சிக்கிறா. அப்ப சிச்சையே இல்லாத பிள்ளைக்கு எங்க எதிர்காலம்? இல்ல. நன்றாய் கவனிங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் வேணும்னா அப்பா பேசணும், திட்டவாவது செய்யணும். திட்டத்தையும் நிறுத்திட்டாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பேச்சு இல்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கொழுக்க வச்சு அடிக்கிறது இதெல்லாம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், இதோ நான் வருகிறேன்ட்டார். எதுக்கு? ஃபைனல்னு அர்த்தம். ஃபைனல் எக்ஸாம். அதுக்கு மேலே அங்கெல்லாம் ஒன்றும் அங்கே என்னம்மா அந்த இந்த ஃபேவரில் நடக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. டெஸ்ட் இடையில போகிற டெஸ்ட்லாம் கிடையாது. அது ஃபைனல்னு அர்த்தம், ஜட்ஜ்மெண்ட் டைம். அப்போ அப்படி விட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்? இதோ வருகிறேன். தாளாட்ட இல்லை, நியாயம் இருக்கு, வித்தியாசங்கள் அதுதான். அப்போ ஏசப்பா என்னை திட்டுகிறார் என்று யாரும் ஓடவில்லையே சபையை விட்டு. அவர் திட்டினால் என்ன நடக்கும்னா தேற்றப்படுகிறோம். எதற்கு? தேவனை கேட்டார் போல், அவருடைய சுபாவத்திற்கு ஏற்றார் போல், அவருடைய பிரமாணத்திற்கு ஏற்றார் போல் நாம் மாற்றப்படுகிறோம்.
என்ன கவனிங்க, ஆண்டவர் தேற்றினாலும் சிட்சித்தாலும் தேவன் நம்மை பிள்ளைகளாய் கருதுவதினால் செய்கிறார். சாமுவேல் காலத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 400 years of silence from God. There's no word of prophecy, no tangible vision, and there's no word in the mouth of priests. என்ன கவனிங்க, ஒரு ஆசாரியனுடைய வாயில வார்த்தை இல்லை, பிரத்யட்சணமான தரிசனமோ சொப்பனமோ இல்லை. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்ததா. வாழ்க்கை என்ன ஆகிறது? சபை என்ன ஆகிறது? ஆலயம் என்ன ஆகிறது? கவனிங்க. இந்த சூழ்நிலையில தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பினார். ஒரு சின்ன பிள்ளை கேட்டாலும் பேசுவா, கிட்ட வரணும். ஆனா ஏமே, இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லுப்பான்னு சொல்லி கொடுத்த ஏலி தேவனோடு இல்லை. நம்ம வாழ்க்கையிலே நம்ம அந்தஸ்தோ ஆண்டவர் கொடுக்கிற உயரமோ எதுவோ அது நம்மை தேவனோடு இணைக்கிறது என்று பேசக்கூடாது. ஏலி அந்தஸ்தில் இருந்தார், ஆனால் ஆண்டவரோடு இல்லை. ஏலி இன்னும் ஆசாரியனா இருந்தார், தேவன் பேசவில்லை. என்ன கவனிக்க தேவ பிள்ளை, இதெல்லாம் புரிந்து கொண்டா சபையில நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய முகபாவனை எல்லாமே மாறும். கர்த்தர் கொடுப்பதெல்லாம் அவருடைய கிருபை. ஆனால் கிருபை நம்மை ஒரு நாளும் சுபாவத்தை மாற்றும்படி கிரியை செய்கிறது என்றால் என்ன அர்த்தமாகும் தெரியுமா? அவராக செய்ய மாட்டார், அவருடைய கிருபைக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது என்னை மாற்றுகிறார். என்ன கவனிங்க, கிருபை நிமித்தம் அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாம் அந்தஸ்து, பதவி, ஊழியம், உயரம் எல்லாம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் கவனிக்கணும், நான் இருக்கிற பதவினால என் சுபாவம் மாறாது. என்ன சொல்ல போனால் சுபாவத்தை வைத்து பதவி மாறும். ஹல்லேலூயா சொல்லு. யோசேப்புக்கு தான் அதிபதியுடைய அந்தஸ்து. ஏன்னா யோசேப்புடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருந்தார். ஒரு உயரத்துக்கு போனா அவர் மாற்றுவார். ஆனா உயரம் இருக்கிறதுனால நான் மாறேன்னு சொல்லாதீங்க, வித்தியாசம் இருக்கு. யாரு பதவியில இருந்து நல்லவங்களா இருந்தாங்க சரித்திரத்துல இல்லை. ஆனா நல்லவர்களா இருப்பவர்களை தேவன் பதவிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். லீடர்ஷிப்பை பற்றி பேசுங்க, வியாபாரத்தை பேசுங்க, எதை வேண்டுமானால் எடுத்து பேசுங்க. தேவனுக்கு தெரிவது எனக்கு தெரியாது என்பதே தேவனை குறித்து நான் அறிகிற முதலாவது அறிவு. இந்த நிலைமையில தான் சுத்திகரிப்பு விளங்க ஆரம்பிக்கிறது. அப்பா உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது, என்ன நடக்க போகுது என்றே தெரியாது. ஒருவேளை ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஆனால் ஒரு விஷயம், ஆண்டவரே உமக்கு தெரியும், உமக்கு தெரியும். இன்றைக்கு நம் தேவனிடத்தில் வரும்பொழுது அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தாவே என்னால் முடியாதுதான், உம்மால் முடியும். ஆனா ஒன்று, கிட்டே வா. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்த்தினாலும் ஒரு பிள்ளை கிட்டதான் வரும், ஓடாது. அதனால் தான் உணர்த்துகிறார் தேவன். என்ன கவனிங்க, பலி செலுத்த போகிற இடத்துல பாவம் வெளியாக்கப்படலை, எவ்வளவு பெரிய வேதனை. அவர்கள் காணிக்கைகளினாலே என்னை சங்கடப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். யாருக்கு வேண்டாம் அந்த காணிக்கைன்னு சொன்னார்? கூலி இல்லாம ஆலயத்தோட கதவை கூட பூட்ட மாட்டாயா, அவன் செய்யற ஊழி எனக்கு எதற்குன்னு கேட்டார். எல்லாத்துக்கும் கூலி. கர்த்தரை நேசித்து செய்யல. எனக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரமாணம், நேசம் இல்லாம நீ எதையும் செய்தால் எனக்கு சங்கடமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். காணிக்கை கொண்டு வர உன் இருதயம் என்னோட இல்ல. எத்தனை பேருக்கு அது சுலபமா இருக்குல்ல? காணிக்கை கொண்டு வரலாம், தேவன்கிட்ட நெருங்கி வரலாம், போகலாம். ஆனா எண்ணமோ தேவனோடு இல்லை. உங்களுக்கு இப்ப அந்த வாழ்க்கை முறை புரியுது என்று நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்துல. வாழ்க்கை முறை வேறு. என்ன கவனிங்க, மதத்திற்காக வந்து செல்கிற இடம் வேறு. நீங்களும் நானும் இந்த வேதத்தை படிக்கும்போது ஐயோ உங்களுக்கு இப்படிலாம் மாறணுமோ அப்படின்லாம் மாற முடியாது. மாறுகிற ஆண்டவரே, இதை விட்டா எனக்கு பெரிய பெருமை வேற இல்லையா? அதுதான் மாற்றம். கிட்ட வரும்போது அப்படிதான் செய்வார் கர்த்தர். ஒழுங்காரு, இல்லை நான் தொலைச்சிருவேன். அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. எத்தனை அது புரியுது? அவர் சொல்றாரு, சிவிங்கி தன் பிள்ளைகள் என்னது, இந்த சிவிங்கின்னா என்னம்மா? ஒட்டகை சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? பிள்ளைகளை இல்லை, புள்ளிகளை. அது மேல போட்ட டிசைன் அதுக்கே உரியுது. பாவம் செய்ய பழகின நீங்களும் மாறுவீர்களோன்றார். இது எத்தனை பேருக்கு புரியுது? இது சிவிங்கியை நான் தேய்ச்சி குளிப்பாட்டினாலும் சிவிங்கி தான். இப்போ சிவிங்கினாலே பல பேர் ஒரு மாதிரி பார்க்க, அது என்ன சிவிங்கி? எங்க பக்கத்து வீட்டு செவந்தி வேணா தெரியும், சிவிங்கியே தெரியும். ஜிராஃப், ஒட்டக சிவிங்கி. தூய தமிழ் இந்த குலத்திலும் கோத்திரத்திலும் தலைமுறையிலும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால் இதை விளக்கத்தில் கொண்டு வர வேண்டும்.
அப்போ இதை பாவம் செய்ய பழகின நீங்களும் தீமை செய்ய பழகின நீங்களும் மாறுவீர்களா என்று கேட்கிற கர்த்தருக்கு தெரியும் சுபாவமே எப்படின்னா உன்னை யார் மாத்துறது. அப்போ சில விஷயங்கள் இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அதை தெரிந்தவர் தான் இயேசுவை அனுப்பினார். ஏன்னா இது இப்படியே டீல் பண்ண முடியாது. காணிக்கை கொண்டு வருவே, கருத்தாய் பாடுவே, ஆனா உன் இருதயம் எங்கேயோ இருக்கும். விஷயம் அதுதான். அப்போ இருதயத்தை மாற்றலன்னா பரிசுத்தம் இல்லை. அப்ப இயேசுகிட்ட வந்தா ஐயோ இதெல்லாம் மாறணுமா? நிறைய பேர்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லாதீங்க. இயேசுகிட்ட வந்தா இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், வெள்ளையா இருக்கணும், தலையெல்லாம் முடியெல்லாம் வெட்ட. ஐயோ கர்த்தாவே வசனத்தை காட்டுங்கய்யா அம்மா. ஆமே. இது உங்களிடத்தில் பேசும்போது உங்களை எல்லாம் நான் ஆழத்தில் அறிந்தவளை பேசவில்லை, பொதுவான காரியத்தை சொல்லுகிறேன். இயேசுகிட்ட வரும்போது எதை காட்டணுமோ அதை காட்டுங்க. இயேசுவை காட்டுங்க. ஓ இயேசுவை காட்டினா என்ன பார்த்த படத்தை காட்ட சொன்னா? வாங்க சிஸ்டர் எங்க வீட்டுக்கு நான் மாலை போட்டு வச்சிருக்கிறேன், இன்னைக்குதான் ஊதுபத்தி கூட ஏத்துறேன். ஐயோ அது எப்படி இருக்கிறது? வாங்க என் அப்பா காட்டுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் வர்ற வாசல்ல நல்ல குத்துக்கலாட்டும் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு நாற்காலியில. அவரை விட்டுட்டு அவர் போட்டோக்கு மாலையை போட்டுட்டு என் அப்பாவை பாருப்பானா எப்படி இருப்பார் அவரு? ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடி குத்துக்கெல்லாம் அங்கே போய் போட்டாயை காட்டிட்டு இருக்கிறேன். போடுவார் ஒரு போடு. ஏசப்பா அப்படிதான். உயிருள்ள தேவனை கொண்டு சட்டத்திட்டத்துக்குள்ள வைக்க முடியுமா? அவரே சட்டத்திட்டத்தை அனுப்பினவருக்கே தெரியுது உதவாது. ஆமே. சட்டத்திட்டம் மனுஷனை கட்டுப்படுத்தும், விடுதலையாக்காது. ஆனா சத்தியத்தை அனுப்பின தேவன் கிருபையோடு வந்தா அதுதான் நம்மை விடுதலை செய்த. அன்பு முந்தி கொள்ளுதம்மா. அன்பு முந்தி கொள்ளுகிற இடத்துல அஸ்திவாரம் தன்னால் விடும், சரியாய் போடப்படும். அந்த அஸ்திவாரத்தின் பெயர் தான் பரிசுத்தம். தேவன் நேசிக்கிறதை புரிந்து கொள்ள வேதம் உதவுகிற விதமே அப்படித்தான். அன்பு வெளிப்பட 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 பரிசுத்தம் தானால் வரும். ஆடத்திற்குள் வானா பயந்துட்டாரா பேதுரு? இல்லை, போனாதான் மீன். ஆனா மீனுக்கு பிறகு நீ தான் எனக்கு வேண்டும் என்று மாற்றின டயலாக். மீனுக்கு பிறகு நானு. கரெக்டா? ஆண்டோடைய ஸ்ட்ராட்டஜி புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்க நல்லா. முதல்ல மீனை காட்டி தான் அடைத்தார், அப்புறம் என்னையே பிடித்தார். இல்லைன்னா நம்மளமான ஆட்கள் வடுகிற மீன், அதான் கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி ஓடி இருப்போம். மீன் கிடைச்ச உடனே ஓடுற ஆட்கள் நம்மலாம். அவருக்கு தெரியும் எப்படி ஆளை கரெக்டாக பிடிக்கணும்னு. அவர் சொன்ன உன்னையே நான் இப்போ மாத்திரம் பாரு. ஏன்னா இப்போ இது வரைக்கும் மீன் பிடிச்சி இனிமேல் மனுஷனை பிடிக்கணும் ஆட்ட பேத்துருக்கு ப்ரொஃபஷனையே மாற்றிட்டாரியா. சே, ஒரு ராத்திரியில் அவரை சந்தித்த விதம் என் ப்ரொஃபஷனையே மாற்றிட்டார். வேசித்தனத்தில் இருந்து அம்மா சொன்னாங்க என் ப்ரொஃபஷனையே மாற்றிட்டாரியா. உனக்கு நான் பாட்டு பாடுறேன்னு பாடியிருப்பாங்க. யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தொட்டாங்க. ஏசு தொட்டா ஒரு நாள் நான் மாறினேன். ஹல்லேலூயா. பாட்டு வரல உங்களுக்கு? இப்போ வரணுங்க. வெக்கமில்லாம கிறிஸ்தவர்கள் பாடுறதெல்லாம் சாட்சி. ஏன்னா வாழ்க்கையை மாற்றின சரித்திர நாயகரை பற்றி பாடுகிற பாடல் பாடணுன்ற. நான் எதுக்கோ பாட்டு போட்டு மெட்டு தட்டி காலேஜ்ல இருந்து கும்மி அடிக்கல நம்ம. அதெல்லாம் ஒரு பாட்டுன்னு பாடினோமான்னு இன்னைக்கு என்ன நினைச்சா அதுக்கு ஒரு கூட்டத்தை வேற சேர்த்து வச்சிருந்தோம். இன்னைக்கு கர்த்தருக்கு பாட சொன்னா தொண்டை அடக்கிதான். அதுதான் வெட்கம். எதற்கு வெட்கப்படணும்னே தெரியாத உலகத்துல கர்த்தர் நம்மை வெட்கம் அறியாதவர்கள் என்று மாற்றினதற்கு காரணம் உண்மையாகவே வெட்கத்தை மாற்றி நம்மை கனத்தினால் நிறைத்த தேவனுக்கா. வெட்கப்படக்கூடாது. அதனால்தான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை அழைத்தார். இந்த அழைப்பினால வந்த நெருக்கத்தினாலே வந்த பரிசுத்தம். கிட்ட வர்றவங்களுக்கு நீ பாவி என்று சொல்லவே இல்லை. கவனிங்க, சுவிசேஷம் இதெல்லாம் சுவிசேஷம். சத்தியத்துல வளர்ற நீங்க இப்படியெல்லாம் போய் சுவிசேஷத்தை பேசவே முடியாது. நீ பாவி, தேவன் பரிசுத்தெல்லாம் பேச மாட்டேங்க. மாறாக தேவன் பரிசுத்த, வருகிற எவரையும் அவர் மாற்றுகிற பரிசுத்தர் என்று பேசு. அதனால பாவி வரலாம், ஓடி வா, யாரா இருந்தாலும் வா. இயேசு உன்னை அழைக்கிறார். அழைத்தவர் உன்னை பார்த்து கொள்ளுவார். ஆனா ஓடக்கூடாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? அழைக்கும் போது ஓடிடாதே. அதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம். அழைக்கும் போது வா. இப்ப உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது அழைப்பு என்றால் என்ன? அழைத்தால் வரணும், அதுதானுங்க அழைப்பு. ஐயா நான் இன்விடேஷனை வீடு வரைக்கும் போயின்னு சரியாக ஒரு வார்த்தை ஐயா யூஸ் பண்ண. வீடு வரைக்கும் அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு கிடைக்கணும் ஊராக போய் அழைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் வாங்கும்போதே நினச்சேன் ஐயோ கண்டிப்பாக போக மாட்டேன், எவ்வளோ செலவு பண்ணி என்னை பார்க்க வந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கினா என்ன ஆகுறது, அதனாலே வருவேன்னு சொல்லி நம்ம ஏமாற்றி அனுப்புவோம். ஆனால் அவங்க வரும்போதே நம்ம முடிவு எடுத்துருப்போம் இந்த கல்யாணத்துக்கு நான் போகக்கூடாது, போக முடியாது. ஆனால் சொல்ல மாட்டோம், ஏன்னா நொந்துருவாங்க. ஊராக போய் ஒரு பத்திரிக்கை வச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி ஒரு ஆளை போய் அழைக்கிறோன்னா சும்மாவை அழைத்தோம்? எதுக்கு அழைத்தோம்? வரணும் நீங்க கல்யாணத்துக்கு. அப்ப அழைப்புனாலே வரணும். எத்தனை பேருக்கு அது புரியுது? உங்க பிள்ளைய கூப்பிடும்போது அது அப்படி திருப்பிட்டு போச்சுன்னா கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? வெறம்பெட்டுப்பீங்க. கூப்பிட அந்த பக்கமா போற நீ
உங்களுக்கு எனக்கும் அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஆண்டவரை மட்டும் டென்ஷனே ஆகக்கூடாது. நான் போகும்போது ஆண்டவர் என்னை தேத்தணும், என்னை தடவி விடணும், எனக்கு அல்வா மாதிரி வசனம் இறங்கணும், விடுங்கிறது கூட தெரியாமல் உள்ளே போயிடணும். என்னங்க இது வம்பா இருக்கு? சத்தியம் அப்படி போனால் அப்புறம் என்ன ஆகுறது? போகும் போகும், சரியாக இருக்கும்போது போகும், சரியில்லாத நேரத்தில் அடித்து தான் திணிப்பார். முழுங்கு, ஒழுங்காக முழுங்கிடு, இல்லைன்னா தேர மாட்டேன். அப்போ நாளைக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். சில நேரம் அப்படி ஆண்டவர் செயல்படும் போது அந்த அன்பை புரிந்து கொண்ட பிள்ளை ஓடுமா? இப்போ அழைக்கிறவன் நம்மை அழைத்தாரா? என்ன சொன்னாலும் நான் பின்பற்றுவேன்ற நிலைமை எப்படி வருது? கட்டளையால் அல்ல, சட்டத்திட்டத்தால் அல்ல, அன்பா. அவர் என்னை நெருங்கி வரும்படி அழைக்கிறார். என்னை கவனிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவளை நெருங்கினாலும் அவ்வளவுக்கு எவ்வளோ சுத்திகரிப்பு. ஹேமே, ஏனென்றால் பரிசுத்தமானவர், கிட்ட வர யாரையும் மாற்ற அவரால் முடியும். அழைப்பை மறவாதிருங்கள். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனிடத்தில் நெருங்கி வரும்படி அழைக்கப்பட்டவர். நீங்கள் 1000 அர்த்தத்தை இதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டேன், நான் அபிஷேகத்திற்கென்று அழைக்கப்பட்டேன், நான் வரங்களில் செயல்பட அழைக்கப்பட்டேன், நான் வல்லமையான வாழ்க்கைக்கு வாழ அழைக்கப்பட்டேன். எந்த பெயர் வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அழைப்பு என்றால் என்ன இருக்கும்? ஹல்லேலூயா. நீங்க நெருங்கி வரும் பொழுதே அறிய ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் எல்லா நடத்தைகளும். கர்த்தர் பாருங்க, இந்த நடத்தை அந்த நடத்தை தான் பரிசுத்தம், இந்த நடத்தை அசுத்தம் என்றே சொல்லி நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அவரிடத்தில் வருகிறவர்கள் தானாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். இது என் அப்பாவுக்கு பிடிக்கும், இது பிடிக்காது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? என்ன கவனிங்க, சாமுவேலை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த சத்தியத்தை. எந்த காரியம் என் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு எப்படி நான் தெரிந்து கொள்வேன்? நான் கேட்டது எந்த காரியம்? இருக்கிற சில நிமிஷங்கள் நீங்க பதில் சொல்லி முடியாது. எந்த காரியம் அவருக்கு பிடிக்கும் என்பதை நான் எப்படி கற்றுக்கொள்ளுகிறேன்? பழகுவதினால். என்ன கவனிங்க, உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் லேசுப்பட்டவர் அல்ல. இயேசுவை அறிமுகப்படுத்தினவர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உள்ளத்தில் வந்தவர். இன்று நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் தேவனால் வந்தவர். எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? நான் போவேனே ஆகில் அவரை அனுப்புவேன். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு சொல்லி அனுப்பப்பட்ட ஆவியானவர், அவர் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். அவர் என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா என்னிடத்தில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு கொடுப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு சொன்னார் அத்தனை உயிரோடு இருந்தப்போ மனுஷனா. இப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் எனக்குள்ள ஜீவிக்கும் பொழுது அவர் எனக்குரியவர் அல்ல, தேவனுக்குரியவர், இன்று எனக்குரியவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றத்துக்குள்ள அழைப்பு நம்மை கொண்டு வந்திருக்கு. நீ கிட்ட வந்ததினாலே எனக்குரியது உனக்கு சொந்தம் என்று இயேசு சொன்னதுல பிரதானமாக நமக்கு சொந்தமானவர் பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் வந்த நாம் சொன்னோம், நான் போக மாட்டேன், நீங்க தான் வேணும், நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஐயோ, எத்தனை பேருக்கு இது புரியுது? ஒரு நைட்டு ஐயோ ஏசப்பா கூட போயிட்டு வந்தாங்க 2 பேர், லைஃபே மாறிடுச்சு. போன உடனே 2 பேரை பிடிச்சிட்டாங்க. ஐயோ நாங்கள் போனோம், இங்கே வந்து பாருங்கள்னு சொல்லிட்டார். அவர் தான், இப்போ இயேசுவே எங்கே போகிறீங்க, வந்து பாருங்க சொன்ன உடனே போயிட்டாங்க. என்ன வல்லமையான வார்த்தை இல்லை, வந்து பாரு, வந்து பாருன்னாரு. அவர் என்னதான் வச்சிருப்பார், போய் பார்ப்போம். அது அவரையே பார்க்கிற விதம். எத்தனை பேருக்கு புரியுது? வந்து பாருன்னா என் வீட்டை பாருன்னு அர்த்தம் இல்லை, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை பாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் அப்படி கூப்பிட்றீங்க? நிறைய பேர். வந்து பார்க்கட்டும், நம்ம வீடை பார்த்தா எவ்வளோ பெரிய வீடுன்னு தெரியும். யாருக்கு வேணும் உங்கள் வீடு? எனக்கு கொடுங்க, வந்து சந்தோஷம். இந்த வந்து பார்க்குற விஷயத்துல யாரும் மாறல, இன்னும் டென்ஷனாக தான் ஆயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு போகாம இருந்தால் கூட நிம்மதியாக தூங்கியிருப்போம், போயிட்டு வந்ததுன்னு தூக்கம் போச்சு. நிறைய பேரை வந்து பார்க்கறதுல ஒன்றுமே நடக்கிறது இல்லை, இல்லாதது பொல்லாத தான் நடக்குது. ஆனால் இயேசு சொன்ன வந்து பாருங்க, படுக்க இடம் கூட இல்லாத மனுஷன் எங்கே தூங்கினான்னு கூட தெரியாது அன்றைக்கு. ஆனால் அவரோட போய் அந்த ராத்திரியில தங்கினார்களாம். மறுநாள் வந்த உடனே ஐயோ நீ வந்து பார்க்கணும், நம்ம கேள்விப்பட்டோமே, யோவான் சொன்னாரே அவர் தான் இவர். கேட்டால் அப்படியா, எல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு. அவர் வீட்டை காட்ட இல்லை, அவர் போட்ட சட்டையை காட்ட இல்லை, அவர் சாப்பிட்ட சாப்பாடை காட்ட இல்லை, அவரையே காட்ட. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பாரு. பரிசுத்தரை காட்டும் போது அப்படிதான். ஆமே ஏமே, பரிசுத்தரை காட்டும் போது அப்படிதான். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் வா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னாரு ஒருத்தரை பார்த்து. ஒரு ஆளை பத்தி ஒண்ணுமே சொல்ல, நான் பாவி ஆண்டவரேன்ட்டாவே. நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருந்தாலும் பெரிதானவைகளை காண வேண்டும் என்றால் பெரியவரை காண வேண்டும். அதுதான் தியாலஜி. நீயாக வாழ்ந்த விதத்திலேயே இவ்வளவு உத்தமமா இருக்குன்னா, வானத்திலிருந்து இறங்குகிற தூதர்களை பரலோகம் திறந்திருக்கிறத நீ பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்பா? உடனே அவன் சொன்னான், ஐயோ இவர் மேசியா, இவர் தேவகுமாரன் கத்திட்டான். எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரு அத்திமரத்தின் கீழே இருந்ததுனாலே கத்தி விட்டாயே, இதிலும் பெரிதானவைகளை காண்பேன் என்று சொன்ன. அப்போ நம்ம வாழ்க்கையில எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? சுவிசேஷம் என்றால் தேவனுடைய சத்தியம். உங்க சாட்சி சத்தியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மணி நேரம் நீங்க சாட்சி சொன்னாலும் அது உங்க சரித்திரம். சாட்சி என்பது சத்தியம் அல்ல, சத்தியத்தை கலந்த சாட்சி. ஆனா சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை. சுவிசேஷம் என்றாலே தேவனுடைய வசனம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற இந்த முகாந்திரத்தில் இந்த அமைப்புல இருக்கும் பொழுது, நீங்க பேசும் பொழுதே சுவிசேஷம் ஆரோக்கியமா செல்லும், வல்லமையானதா செல்லும். எந்த பாவிக்கு நம்பிக்கையை கொடுக்கும்? ஏனென்றால் அழைக்கிறவர் நம்பிக்கையை கொடுத்துத்தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நம்பிக்கை உண்டாக்கும்படி எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 6. எவ்வளவு வல்லமையான அப்பா. நம்பிக்கையை முன்வைத்தோமா, அவர் வைத்தாராம், அதை பற்றி கொள்ளும்படி ஓடி வந்தோம். எத்தனை பேர் புரியுது? நம்பிக்கை காட்டினால தாங்க ஓடி வந்தோம். எத்தனை பேருக்கு புரியுது? பாவிக்கு ஒரு நம்பிக்கை, பரிசுத்தர்கிட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? சபை ஒரு நம்பிக்கை. எந்த பாவிக்கும், யார் எந்த ஹேபிட்ல இருந்தாலும் எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஓடி வர இடம் சபை தான். நீங்க நினைக்காதீங்க சபைக்கு கூட்டி கொண்டு வரும்போது அவங்க அப்படியே கரெக்டா வரணும். வேண்டாம், யார் வேண்டுமானாலும் உள்ள வரலாம், வந்தா மாறுவாங்க. ஏனென்றால் வந்து பாருங்கள், நீங்க கூப்பிடுற இடத்துல வேற எதையும் காட்ட கூப்பிடலை. எப்படி ஏசி இருக்கும் பாரு, வந்து பாரு, வெள்ளையா இருக்கும் பார்க்குற இடம்லாம், வந்து சேரெல்லாம் வெள்ளையா இருக்கும். அப்படியா கூப்பிட்டீங்க? இங்க எதையா காட்டினீங்களா? வந்து பார். ஸ்டேஜில் ஒரு ஒளி தெரியும், வந்து பார். ஒரு சிலுவை இருக்கும், கூட்டிங்களா? ஆனால் அந்த சிலுவையை கூட எடுத்துட்டாங்க கடைசியா. வந்து பாருங்கள். யாரை பார்க்குறதியா? நீ வாயா, வந்து பாருமா. நீ வரும்போதே உனக்கே தெரியும், ஓ வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை, இங்கே ஒரு பரிசுத்தரின் பிரசன்னம் இருக்கு. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே உலாவி வருகிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கே தெரியும், அவர் நான் அறிய முடியலன்னா என்ன அர்த்தம்? என் கண்களால் காண முடியல, என் கரங்களால் தொட முடியல, ஆனால் அவர் என் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தியம் போகிற விதத்திலேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறகுது. அழைத்த தேவன் என்னை அவர் அருகில் அழைத்தார். அவர் அருகில் கடந்து வந்த நான் அவரை போலவே மாற்றப்படுகிறேன். அப்போது நீங்கள் எவ்வளோ உணர்த்தப்பட்டாலும் ஓடக்கூடாது, ஓட முடியாது. அதுதான் ஒரு பிள்ளையின் ஸ்தானம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவர் என்னிடத்தில் பேசும் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை உண்டு, அவர் என்னை திருத்தும் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னை உணர்த்தும் வரைக்கும் நான் நம்பிக்கையில் இருக்கிறேன். அதனால் இன்னும் அவரை நான் நெருங்கி வருவேன். ஏமே என்று சொன்ன சத்தியத்தை நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி நெருங்கி வா என்று அழையுங்கள். தேவன் அழைத்தால் ஓடாதே. ஏமே தேவன் அழைத்தால் நெருங்கி வா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இப்போ தேவன் உங்களை அழைக்கிறார். ஏமே நெருங்கி வருவதற்கு அழைக்கிறார், ஆழத்தில் வலையை போடுவதற்கு அழைக்கிறார். ஏமேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்பா ஆழத்தில் போகிறது கஷ்டப்பட மாட்டேன்னு அழைத்தவர் சொன்னார் என்றால் அது லகுவானது. ஒரே ஷாட்ல வலை கிழிகிற மீன்கள் எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கூட கிடைக்காதது இங்கே ஒரு தடவை பைபிள் ஸ்டடிக்கு வந்து போனால் கிடைக்கும். அழைக்கிறார் தேவன். நான் போய் சொன்னேன்னா சாட்சிகள் உண்டு, சாட்சிகள் உண்டு. வேதபாட வகுப்புக்கு வர ஆரம்பித்த பிறகு வராத ப்ரமோஷன் வந்தது, தடை நீங்கினது, ஆகாத திருமணம் ஆனது. ஆமென். தேவன் அழைக்கிறார். கூட்டி கொண்டு வருவீர்களா மக்களை? சொல்லுங்க, வந்து வா. நீ ஞாயிற்றுக்கிழமை வந்ததை தாண்டி நீ பைபிள் ஸ்டடிக்கு வந்து வா. சொல்லலாம் தைரியமா. தவறு செய்ய கூப்பிடுகிறார்கள், தைரியமாய் கூப்பிட்டார்களே. நாமும் கூப்பிட்டோமே, ஆண்டவருக்காக கூப்பிட ஏன் வெக்கப்படுறீங்கன்னு கேட்கிறேன். கூப்பிடுங்க, கர்த்தர் அழைப்பார். ஏமே எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து கர்த்தரை நாம் எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து நான் பேசுவேன். இயேசுவை நாம் எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி நீங்கள் எந்த விதத்தில் உங்களை வெளிப்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் இடத்துல பேசுங்க பாப்போம். நேரம் எடுத்து பேசுங்க. ஏசப்பா நன்றி, என்னை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். என் பெயரை சொல்லி அழைத்தே, என் பின்னணியத்தை கண்டும் அழைத்தே, என் குறைவுகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை, என்னுடைய பரிதாப நிலையை, உதவியற்ற சிறுமையான நிலையை, என் ரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்து பிழைத்திரு என்றி, அதனால் நான் பிழைத்து கொண்டேன் அப்பா. என் ரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்து நீ பிழைத்திரு என்றி,
ஏசப்பா, அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். நீர் அழைக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேன் சுவாமி. ஓடிவிட மாட்டேன், விலக மாட்டேன். நீ இரு கரங்களை ஆண்டவரை விரித்து என்னை அழைக்கும் பொழுது, என் அன்புக்குள் ஓடிவா, என் அன்புக்குள் ஓடிவா என்று நீர் அழைக்கும் பொழுது, அந்த அன்புக்குள் நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா. நாங்கள் விலகி செல்ல விரும்பவில்லை சுவாமி. ஏனென்றால் உம்மை விட்டு விலகினால் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு ஜீவன் இல்லை. இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன் பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உம்முடைய ஜனங்களே, உம்முடைய பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களே ஆசீர்வதிக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால் நிறைக்கும்படியே ஜெபிக்கிறேன். கட்டுகளை உடைக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். மறைமுகமாய் செயல்படுகிற பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே சபிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே செயலிழப்பதாக. எந்த ரூபத்தில் வந்தால், எந்த வகையில் வந்தால், எந்த விதத்தில் வந்தால், எந்த வாசலில் வந்தால், பக்க வாசலில் வருகிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. பெற்றுக்கொள் தேவ ஜனமே. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற தைரியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் வருகிற சுத்திகரிப்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை அழைத்த தேவ, நீர் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவர். என்னை அழைத்தவர் உம்மை நெருங்கும்படி அழைத்தே, உம் அருகில் வரும்படி அழைத்தே, உம் கிட்டே வாசமா இருக்கும்படி அழைத்தே, உம்மோடு உறவு கொள்ள அழைத்தே, உம் பந்தியில் இருக்கும்படி அழைத்தே, உம்முடைய சமூகத்தில் இருக்கும்படி அழைத்தே, உம்முடைய வாசலில் நெருங்கும்படி அழைத்தே, உம்முடைய பரிபூரணத்தை பருகும்படி அழைத்தே. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. இந்த ராத்திரி வேளை தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிற உம்முடைய தொடுதல், உம்முடைய பரிபூரணம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய வல்லமை ஒவ்வொரு தம்பி தங்கச்சி சகோதர சகோதரனை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். அப்பா, என்னை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல, இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கிற எந்த சகோதரிய, எந்த சகோதரனும் அப்பா, யாருமே உம்மிடத்தில் வரலாம். ஏசப்பா, நாங்க நெருங்கி வரக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல உள்ளபடியே எதையும் மறைக்காமல் நெருங்கக்கூடிய ஒரு நபர் உலகத்துல உண்டுதா? ஏசப்பா, அது நீங்க தான்ப்பா. பரிசுத்த தேவனாய் இருந்தோம் பாவியாகிய எனக்கு நெருங்கக்கூடிய அழைப்பு உண்டு, நெருங்கக்கூடிய அனுமதி உண்டு, நெருங்கக்கூடிய அதிகாரம் உண்டு, நெருங்கக்கூடிய உரிமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த உறவை பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. அவர்கள் விலகி ஓடக்கூடாது சுவாமி, ஓடி ஒளியக்கூடாது. ஐயோ, என்னை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டா, இந்த பாவத்தை செய்த என்னை மன்னிக்க மாட்டார் என்று ஒருவர் கூட ஓடக்கூடாது. உடைய சக்தியும் வந்த இடத்துல ஒருவர் கூட ஓடி ஒளிய முடியாது. பிசாசே, இயேசுவின் நாமத்தின் கையை எட்டு என்று உனக்கு கட்டளை. ஒரு பிள்ளையை கூட பை சொல்லி மறைவிடத்துல இருட்டுல நீ வைக்க அதிகாரம் இல்லை உனக்கு. இயேசுவின் நாமத்தில் உன் சத்தியத்தை மறைக்கிற உன் மறைவை, உன்னுடைய முகத்திரையை இயேசுவின் நாமத்தில் கிழிக்கிறோம். இப்பொழுது ஜனங்களுக்குள்ள உம்முடைய சுவிசேஷத்தின் மகிமையின் உம்முடைய முகத்தின் ஒளி கடந்து போய் ஜனங்களை ரட்சிக்கட்டும். ஓ, இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே அவருடைய ஒளியை பிரகாசிக்க வைத்தார். ஓ, இயேசுவின் நாமத்தில் அந்த இருதயத்தில் வெளிச்சத்தை அனுப்பின இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்தகார லோகாதிபதியின் எல்லா முகத்திரையை போடுகிற கிரைகளை நான் சபிக்கிறேன். முகத்திரைகள் கிழியட்டும் ஐயா. சத்தியத்தின் வெளிச்சம் பிரவேசிக்கட்டும். எல்லா குற்றமன சாட்சியும் விலகட்டும். ஆண்டவரே, அவர்களை கரைப்படுத்தின, குற்றப்படுத்தின, அமர பண்ணின எல்லா வீழ்ச்சிக்குரிய கிரிகள் இயேசுவின் நாமத்திலே சுபிக்கப்பட்டு கட்டப்பட்ட பாதாளத்தை போட்டு அப்பா, அவருடைய குமாரர்களை குமாரத்தைகளை நீர் கட்டவிழ்க்கும் பொழுது பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் நீர் கட்டுகிற தேவன், நீ சபையை கட்டுகிற தேவன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. பாதாள வாசல்கள் எந்தெந்த திட்டங்களை உடைய சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், குமாரன் குமாரத்திகளுக்கு விரோதமாய் திட்டமிட்டதோ அத்தனை பாதாள வாசல்களின் செயல் திட்டங்களை, எல்லா ஏவுகணைகளை, வலைகளை, கண்ணிகளை, குழிகளை, வியாதிகளை, சாபங்களை, பாவத்தின் எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைய ஊழியக்காரியை நான் இப்பொழுதே அர்த்தம் பண்ணுகிறேன், சுபிக்கிறேன், இந்த ரத்தத்தினால் முறிக்கிறேன். உடைய ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். உடைய சபைக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் தேவன் செய்ய நினைத்ததே நடக்கும். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். பிசாசு என்னென்ன செய்தான் என்று அல்ல, தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம் ஐயா, பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. இந்த ரத்தத்தினால் நான் முத்திரை செய்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே முத்திரை செய்கிறோம். தேவன் என்னென்ன செய்தார் என்றே சொல்லப்படும். பிசாசு அல்ல, மாந்திரிகம் அல்ல, பாவம் அல்ல, சாபம் அல்ல, வியாதி அல்ல.
தேவன் என்னென்ன செய்தார் என்றே சொல்லப்படும். நம்முடைய ஜனங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரானவன் யா, உமக்கு ஒப்பானவன் யா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படியாக பட்டயத்திற்கு ஒப்பாய், மகிமை பொருந்திய பட்டயமாய் நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுக்கு நிகரானவர்கள் இல்லை, எங்களுக்கு ஒப்பானவர்கள் உலகத்தில் இல்லை. நாங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஏசப்பா, அந்த ஆசீர்வாதத்தை, பாக்கியத்தை நான் கட்டவிழ்த்து பிரகடனப்படுத்தி நம்முடைய ஜனத்தை நான் அனுப்புகிறேன். அவர்களோடு நம்முடைய சமூகம் செல்லட்டும். நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.